வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம ரிசர்வ் வங்கியுடைய முக்கியமான மோசடி மற்றும் எச்சரிக்கை. இதுல யாருக்கு பயன், யாருக்கு பயங்கரமான மோசடிகள் நடந்துட்டு இருக்கு, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நபர் யார், இதை குறித்து தான் இந்த ஒரு வீடியோல நாம முக்கியமான தகவல்களை பகிர போறோங்க. நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காணொளி இந்திய ரிசர்வ் வங்கி RBI வாடிக்கையாளர்களுக்கு அறிமுகப்படுத்திய புதிய விதிமுறைகள் மற்றும் பாதுகாப்பு மாற்றங்கள் குறித்து விரிவான தகவல்களுடன் வழங்குகிறதுங்க. RBI பாத்தீங்கன்னா புதிய விதிமுறைகள், வங்கி கணக்குல குறைந்தபட்சம் இருப்பு தொகை பராமரிப்பதற்கான கணக்கின் இருப்பை மைனஸ் நிலைக்கு கொண்டு செல்லக்கூடாது என்றும், 2 ஆண்டுகளாக செயல்படாத கணக்குகளை புதுப்பிக்க கட்டணம் வகிக்க கூடாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. UPI மூலமாக பண பரிவர்த்தனை செய்யும் பொழுது கூடுதல் பாதுகாப்பிற்கான பயோமெட்ரிக் அல்லது OTP போன்ற 2 அடுக்கு சரிபார்ப்பு முறை கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் கடனை திரும்ப கேட்கும் வங்கிகள் வாடிக்கையாளர்களை துன்புறுத்தக்கூடாது என்றும், ஒரு நிதியாண்டில் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் ரொக்கமாக டெபாசிட் செய்தால் வருமானத்துறை கண்காணிக்கும் என்றும் எச்சரிக்கப்படுகிறது. ஆன்லைன் மோசடிகளில் வாடிக்கையாளர்கள் தவறு இல்லையெனில் அதற்கான இழப்பீட்டை வங்கிகளே வழங்க வேண்டும் என்ற பூஜ்ஜிய பொறுப்பு இதில் விளக்கப்படுகிறது. இறுதியாக, பணத்திற்காக வங்கி கணக்கு அல்லது ATM அட்டையை அந்நியர்களிடம் வாடகைக்கு கொடுத்து பொருளாதார குற்றங்களில் சிக்கிக் கொள்ள வேண்டாம் என பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதுங்க. உங்கள் நிதி வாழ்க்கையை மாற்றும் 4 முக்கிய தூண்கள். நிதி சுமை குறைப்பு, அபராதங்கள் மற்றும் கட்டணங்களுக்கு தடை, வாடிக்கையாளர்கள் பாதுகாப்பு, வங்கிகளின் முழு பொறுப்பு உரிமைகள், டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், UPI மற்றும் AI இதுல பாதுகாக்கிறாங்க. வாடிக்கையாளர்களுக்கு இந்த புதிய சுதந்திரத்தை வழங்குறாங்க. இனி அபராதம் இல்லை, ஜீரோ பேலன்ஸ். பழைய முறை அபராதம் விதிக்கப்பட்டு கணக்கு மைனஸ் ஆகும். புதிய முறை வங்கிகளின் அபராதத்தால் கணக்கு மைனஸ் ஆகாது. செயலற்ற நேரில் செல்ல வேண்டாம், கட்டணமும் உண்டு. எந்த விதமான கட்டணமும் இல்லை, வீட்டிலிருந்தே வீடியோ KYC நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. வாடிக்கையாளர்களுக்கு முழு பாதுகாப்பு, கடன் வசூல் அட்டை அத்துமீறலுக்கு தடை, ஜீரோ லயபிலிட்டி. உங்கள் தவறின்றி நடக்கும் ஆன்லைன் டிஜிட்டல் மோசடிகளுக்கு வங்கிகளே முழு பொறுப்பு. திருடப்பட்ட பணத்தை வங்கியை வாடிக்கையாளர்களுக்கு இழப்பீடாக கொடுக்க வேண்டும். கண்காணிப்பு மற்றும் இந்த புதிய விதிமுறைகள், டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், UPI பரிவர்த்தனைகள்ல 2 அடுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. வருமான வரி கண்காணிப்பு, இது பாத்தீங்கன்னா இந்த 10 லட்சத்துக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கண்காணிப்போம் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. வருமான வரி இது எல்லாமே. இதுல பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். இந்த UPI பரிவர்த்தனை இரட்டை அடுக்கு பாதுகாப்பு, தொகை உள்ளிடுறீங்க, 2 ஸ்டெப் வெரிபிகேஷன், பின் உடன் சேர்த்து OTP அல்லது பயோமெட்ரிக் சரிபார்ப்பு, AI ஸ்கேனர், பெரிய தொகை அனுப்பும் பொழுது கணக்கு பெறுவரின் பாதுகாப்பானதா என்பதை வங்கி கணினி உடனடியாக ஸ்கேன் செய்து ஆபத்தில் இருந்தால் எச்சரிக்கும். பாதுகாப்பான பரிவர்த்தனை இதுல செயல்படுத்தப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாங்க. நாமினி மற்றும் குடும்ப பாதுகாப்புல 4 நான்வெனிகள் வரை நீங்க போட்டுக்கொள்ள முடியும். UPI பாதுகாப்புல இந்த 2 ஸ்டெப் ஃபேக்டர் எல்லாமே ரொம்ப முக்கியம். பெரிய தொகைகளுக்கு AI தொழில்நுட்பம். 10,000 ரூபாய்க்கு ஒரு ஆசை விலை ஸ்கேமர் எல்லாமே இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸ்கேமர் அணுகுமுறை, பாஸ்புக், ATM கார்டு அல்லது சிம் கார்டை வாடகைக்கு கேட்டால் வாரம் 10,000 முதல் 20,000 தருவதாக ஆசை காட்டுவார்கள். சட்டவிரோத பரிவர்த்தனை, அவர்கள் கிரிப்டோ அல்லது பங்கு சந்தை மோசடி பணத்தை உங்கள் கணக்கு மூலமாக மாற்றுவார்கள். இதை நீங்கள் சிக்குகிறீர்கள். சைபர் போலீஸ் மோசடி பணத்தை பின்தொடரும், ஸ்கேமர் தப்பித்து விடுவான், உங்கள் பெயர் இதுல மாட்டிக்கொள்ளும். மோசடி சங்கிலிகளுடைய விளைவுகள் இதுதான். ஓகேங்களா? உங்களுக்கு வங்கி கணக்கை தயவு செய்து வாடகைக்கு விடாதீர்கள். மாட்டிக்கொண்டால் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்நாள் முழுக்க உங்களுடைய பேன் கார்டு மற்றும் அனைத்து வங்கி கணக்குகளும் நிரந்தரமாக முடக்கப்படும். இந்தியாவில் இனி எந்த வங்கியிலும் கணக்கு திறக்கவோ அல்லது புதிய கடன் வாங்கவோ முடியாது. மோசடி பண பரிமாற்றம் வழக்கில் நீங்களும் முக்கிய குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டு சிறைக்கு செல்ல நேரிடும். வங்கி கணக்குகள் நிரந்தரமா முடிக்கிடுவாங்க. பேன் கார்டு ரத்தாகும். இந்த மாதிரி எல்லாமே உங்களை தற்காலத்துக் கொள்ள வங்கி கணக்கையோ சிம் கார்டையோ யாருக்கும் வாடகைக்கு விடாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது சைபர் கிரைம் உதவினா 1930க்கு தொடர்பு கொள்ளுங்கள். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, மினிமம் பேலன்ஸ் முன்பு மைனஸ் ஆகும், இப்ப மைனஸ் ஆகாது. முடங்கிய கணக்குகள் ஆக்டிவேட் செய்ய கட்டணம் முன்பு, இப்ப முற்றிலும் வீடியோ KYC மூலம் ஆக்டிவேட் பண்ணலாம். UPI பாதுகாப்பு, வெறும் பின் மட்டும் போதும். பின்னு, OTP, பயோமெட்ரிக், AI ஸ்கேன். இப்ப
டிஜிட்டல் மோசடி, வாடிக்கையாளரே பொறுப்பு, வங்கி இழப்பீடு தரும் ஜீரோ லயபிலிட்டி அப்படின்றத குறிப்பா இருக்காங்க. சோ இந்த பாதுகாப்பா வங்கி பணத்தை சேமித்துக் கொள்ளுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.